ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ithuungalsamayal. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். எக்கு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு திக் ஃபார்மேட்டில் தொக்கு மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி எப்படி டேஸ்ட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தோட ஃப்ளேவர்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பெரிய வெங்காயம் தாங்க சேர்க்கணும், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்க்கக்கூடாது. முட்டைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. கலர் எந்த அளவுக்கு மாறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்ணாடி பதத்தோடு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்களேன், இப்போ ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதனோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமே சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகணும். அடுத்தடுத்து மசாலாவை சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு பச்சை ஸ்மெல் அடிக்கும். இப்போது லைட்டாக வதக்கியாச்சு, பச்சை வாசனையும் நல்லாவே போயிருச்சு. இந்த நேரத்தில் அடுத்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கலரை பார்த்துக்கோங்க, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு கலர். இந்த மாதிரி மாறணும், அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கி விடணும். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கறி மசாலா இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கி விடணும். நல்லா ஃப்ளேவர் எல்லாம் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா கீழே ஒட்டிட்டோ கறி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த நேரத்தில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறையா தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம இந்த நேரத்தில் சேர்க்க முடியாது, அதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கிறேன். தக்காளியினுடைய விலை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு 2 தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இது எப்படி செய்ய போகிறோம்னா நல்லா தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதனால் தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதி வரணும். இதில் இன்னும் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை. காரத்துக்கு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்தது எல்லாமே பச்சை வாசனை போகணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமை விட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப வத்திடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி கீறிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே அந்த மசாலாலாம் போகும். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் முட்டையை நீங்கள் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம எக்கை சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாமே எக்கில் ஏறிக்கிறோம். அதனால் பச்சை வாசனை போகட்டும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை பிரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா சைடுமே அந்த கிரேவி எல்லாம் எக்கில் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு இதிலேயே நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அதனுடைய கிரேவி எல்லாமே எக்கில் ஏறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், எண்ணெய் எல்லாமே ஓரத்தில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை பிரியாணி கூட சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you friends. Bye.